பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திடத் தோன்றும். எங்கனே நாளும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உங்கள் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மூவர் இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். அனைத்திற்கும் முதல் பொருள் நீரே, இறைவா உம்மை விசுவசிக்கின்றோம். என்றும் மாறாத நிலையான உண்மை நீரே, இறைவா உம்மை நம்புகிறோம். எல்லையற்ற இரக்கம் நிறையாற்றலும் நீரே, இறைவா உம்மை அன்பு செய்கின்றோம். அளவற்ற நன்மையும் அன்பும் கொண்டவர் நீரே. அன்பு தந்தையே, உம் ஆவியாரை அனுப்பியருளும். அவர் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாராக. இனிய இயேசுவே, தூய ஆவியாரை அனுப்பியருளும். அனைத்திலும் நாங்கள் இறைவனை மகிமைப்படுத்துவோமாக. தூய ஆவியை எழுந்தருள்வி. இறை மக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவி. அவற்றில் அன்பு தீயை ஊட்டியருளி உம்முடைய ஞானத்தினை வரவிடுவி. அதனால் உலகை புதுப்பிப்பி. ஜெபிப்போமாக. இறைவா, உம் மக்களின் உள்ளங்களை தூய ஆவியின் ஒளியால் தெளிவுபடுத்துகிறே. அத்தூய ஆவியின் ஒளியில் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தூய ஆவியாருக்கு மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் பெறப்படும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை வாக்களித்த தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா நன்மை தரத்திற்கும் தொடக்கமும் ஆகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக நீரின் ஊற்றாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சுட்டெரிக்கும் தீயாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பற்றி எரியும் அன்பாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞான பூசலாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உண்மையினுடைய அன்பினுடைய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் மெய்யுணர்வு தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆலோசனையும் வல்லமையும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அறிவும் பக்தியும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தெய்வ பயம் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அருளும் ஜெபமும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மையும் மாண்பையும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அளிப்பவராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதப்படுத்துகிறவராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருச்சபையை ஆண்டு நடத்தும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உன்னதராம் கடவுளின் திருப்படையாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை எல்லாம் நிரப்பும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எம்மை இறை மக்களாக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் இதயங்களிலும் சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம் அன்பு தீயால் எங்கள் உள்ளங்களை பற்றி எரிய செய்யும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சரியாக ஜெபிக்க கற்றுத்தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல்
இரக்கமாயிரும். விண்ணுலக தூண்டுதல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மீட்பின் வழியில் எம்மை வழிநடத்தும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வு தரும் நன்னீராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியில் எம்மை நிலைநிறுத்திருக்க செய்யும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமக்காக பரிந்துரைப்பவரான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்பிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. தூய ஆவியை எழுந்தருளி வாரும், விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பியருளும். அன்பு தீயால் அவர்களின் உள்ளத்தை பச்சர செய்தருளும். செபிப்போமாக. எங்கள் அடைக்கலமும் மாறுதலும் ஆகிய இறைவா, உம்முடைய ஆவியால் எங்களை வழிநடத்துகின்றி, உமது அருட்காவலில் நாங்கள் உயிர் வாழச் செய்கின்றி, என் மீது இறங்கி எங்கள் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்தருளும். உண்மையை நம்பி இருக்கும் எங்கள் விசுவாசம் மேன்மேலும் உறுதி பெறுமாறு உம்முடைய ஆவியின் கொடைகளை எங்களுக்கு நிறைவாய் தந்து உதவி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமணம் பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய குருபட்ட நாளன்று நடந்த ஒரு உண்மையான சம்பவம். நானும் என்னுடைய நண்பன் ஒரே நாளிலே குருபட்டம் பெற்றோம். அப்பொழுது விஎஃப் இருந்த இடத்துல போய் அந்த ஒரு நாள் முழுவதும் தியானம் மேற்கொண்டோம். ஆயர் அவர்கள் சாயந்தரம் வந்து அந்த விஎஃப் இருக்கிற இடத்துக்கு வந்தாரு. அவரோடு சேர்ந்து கார்ல நாங்கள் வந்து கிளம்பிட்டு. நீங்க அந்த நாளை பார்த்தீர்கள் என்றால் காலையிலிருந்து அவ்வளவு வெயில் அடித்தது. மே மாதம் 3ஆம் தேதி நான் குருபட்டம் பெற்றேன். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வெயில் என்ன போடும். அது சம்மர்ல வெயில் அவ்வளவு தாக்கமாக இருக்கும். வேர்த்து ஃபேன் இல்லாமல் வீட்டில் உட்கார முடியாது. அன்னைக்கு ஃபுல்லா அந்த வெயில் அடித்தது. நீங்க நம்ப மாட்டீங்க, சாயந்தரம் நாங்க பிஷப்போட காரில் ஏறி வந்துகிட்டு இருக்கிறோம். ஊருக்கு வந்து கொண்டு இருக்கின்றோம். ஊரை நெருக்கி வர 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 மேகம் கூட்டமானது. நாங்க வந்து என்ன சொல்ற, குளிர்காலத்துல எவ்வளவு பனி பெய்யுமோ அது போன்று முன்னாடி போற கார் தெரியாத அளவுக்கு ஒரே பனிமயமாக இருந்தது. வந்து ஊர்ல காரை எடுத்து வைக்கிறோம். பிஷப் இறங்குறார், மாலை போட்டு மரியாதை செய்து வரவேற்கிறார்கள். மழை எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல, அவ்வளவு மழை. அப்போ ஏதோ குடை பிடிச்சி அழைத்து கொண்டு கோயிலுக்கு கூட்டு போனாங்க. உள்ள போன உடனே மழை நின்றுச்சு. பூச ஆரம்பிக்குது. பூச ஆரம்பித்து ஆயர் பூசை வச்சுட்டு இருக்கிறாரு. நாங்கள் 2 பேரும் திருத்தொண்டர்களா நின்று கொண்டு இருக்கிறோம். மீண்டுமாக இந்த உன்னதங்களில் எல்லாம் பாடி முடித்த பிறகு மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆயர் அவர்கள் அந்த திருநிலைப்பாட்டிற்கான ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது, குறிப்பாக எங்களுடைய தலைகளிலே கைகளை வைக்கும் பொழுது ரொம்ப மிகப்பெரிய சத்தம், ஏதோ வெடி போற சத்தம் மாதிரி. எல்லா பூசையெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் எங்களுக்கு தெரிந்தது. எங்க அம்மா அப்பா கூட, என் அக்கா கூட கேட்டாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வெடி போடுறாங்களோ, வெளியில வெடி போடுறாங்கன்னு நாங்கள் நினைச்சோம். ஆனால் அந்த நேரத்திலே அவ்வளவு ஒரு இடியும் மின்னலும் அந்த அபிஷேகம் நடக்கும் பொழுது நடந்தது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். இதை யார் உறுதி செய்தார்கள் என்றால், நான் ஒரு நாள் தியானம் கொடுக்க போன இடத்திலே அங்க தூய ஆவியால் அபிஷேகப்பட்ட சகோதரி, வரங்களை பெற்ற சகோதரி, நான் ஒண்ணுமே அவங்கள்ட்ட சொல்லல. அந்த தியானத்தின் முடிவிலே அவங்க வந்து சொன்னது, உன்னை ஆண்டவர், என்னை பார்த்து சொன்ன விஷயம், உன்னை ஆண்டவர் இடியிலும் மின்னலிலும் தேர்ந்து கொண்டார்.
அவர் சொன்னது அந்த வாக்கு எனக்கு உண்மையாவே சொல்றேன், அந்த வாக்கு கேட்டது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபாதர், உங்களை வந்து ஆண்டவர் இடியிலும் மின்னலிலும் தேர்ந்து கொண்டார் என்று சொன்னார். அது நடந்தது அப்பதான் நான் யோசித்து பார்த்தேன். அதனால் வரைக்கும் அந்த இடியும் மின்னலுக்கு அர்த்தம் தெரியல, எனக்கு மழைக்கு அர்த்தம் தெரியல. அன்றைய நாளில் தான் உணர்ந்தேன். அந்த சகோதரி ஆவியால் தூண்டப்பட்டவளாக எனக்கு சொன்ன வாக்கு தத்துவம், ஆண்டவர் உன்னை இடியும் மின்னலிலும் தேர்ந்து கொண்டார் ஃபாதர், அதற்கு உகந்த வாழ்க்கை வாங்கன்னு சொன்னார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆவியானவர் வரும் பொழுது அவர் பல ரூபங்களில் வருகிறார். அதான் அவருக்கு எத்தனையோ வடிவங்கள் கொடுக்கப்படுகின்றன. தீ நாப்பிழந்து வடிவிலே, அதே போன்று இடி மின்னல், இந்த மாதிரி பல உருவங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆவியானவர் வரும் பொழுது நம்ம நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், ஆவியானவர் நம்மளே செயல்படும் போது என்ன நடக்கின்றது, அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கின்றன. குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே நாம் நேற்றைய தினத்திலே சிந்தித்தோம், எவ்வாறு மோயிசனை ஆவியானவர் பயன்படுத்தினார், தாவீதை எவ்வாறு ஆவியானவர் பயன்படுத்தினார், சிம்சோனை எவ்வாறு ஆவியானவர் பயன்படுத்தினார் என்று நான் நேற்றைய தினத்திலே சித்தரித்தேன். இன்றைய தினத்திலே நாம் பார்க்கவிருப்பது அன்னை மரியாவும் இயேசுவும் திருத்துதர்களும் எவ்வாறு ஆவியால் பயன்படுத்தப்பட்டார்கள். நீங்க அன்னை மரியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவங்க ஒரு சாதாரண பெண். அவங்க வீட்டுல இருக்கும் பொழுது கபிரியேல் தூதர் வந்து கன்னிமரியாளுக்கு முதல் வார்த்தை சொல்கிறார். அவ்வாறு சொல்லும் பொழுது, எப்படி நான் கன்னியாயிற்று, எவ்வாறு கருவுற போகிறேன், கணவனை அறியாமல் என்று அவர் கேள்வி கேட்கிறார். அப்பொழுது தூதர் சொன்னது, கடவுளிடமிருந்து வந்த தூதர் சொன்னது, உன் மீது தூய ஆவியார் இறங்கி வருவார், உன்னத கடவுளுடைய வல்லமை உண்மையில் நிலையிடமாக நீ வந்து ஒரு குழந்தையை கருவுறுவாய் என்று சொல்வார். அதே போன்று அன்னை மரியாள் ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டு, இதோ இந்த உலக மீட்பரையே கருவயிற்றிலே சுமக்கும் பாக்கியத்தை தூய ஆவியார் வழியாக பெற்றார். இயேசு கருவாக உருவாதற்கு மூல காரணமே தூய ஆவியார். அதே போன்று தூய ஆவியார் தூண்ட பெற்று யூதேய மலைநாட்டுக்கு இவர் விரைந்து ஓடுகிறார். எதுக்கு? தன்னுடைய சகோதரி, அதாவது அவங்க சொந்தக்காரங்க எலிசபெத் அம்மாவை சந்திக்க போறாங்க. அவ்வாறு சந்திக்க போகும் பொழுது அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் ஆவியானவரை பெற்றவர் அங்க போய் நிற்கிறாங்க. உடனே எலிசபெத் அம்மாவும் அவருடைய வயிற்றிலே இருந்த திருமுழுக்கு யோவானும் அங்கே ஆவியால் நிரப்பப்படுகிறார்கள். அங்கே திருமுழுக்கு யோவான் குழந்தைய வயிற்றிலே துள்ளி குதிக்கிறார். அப்பொழுது தூய ஆவியால் நிரப்பப்பட்டவளாக எலிசபெத் அம்மா மாதாவை பற்றி சொல்றாங்க, பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீர், உடைய திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றது என்று அந்த உன்னதமான வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையோடு உச்சரிக்கிறார் எலிசபெத் அம்மா. ஆக இப்பொழுது மரியாள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். அதே போன்று எலிசபெத் அம்மாவும் நிரப்பப்பட்டவர்களாக தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால், அதாவது ரெண்டு பேருமே அவ்வளவு வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து உன்னதமான வார்த்தைகள் வருதுன்னா யாரால் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள்? தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் மட்டுமே அப்படி பேச முடியும். தீர்க்க தரிசனம் பெற்றவர்கள் மட்டுமே, அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் மட்டுமே பேச முடியும். அதனால அன்னை மரியாளும் ஒரு பாடல் பாடுகிறார், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, இது முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பேர் பெற்றவர் என்ற வார்த்தை தூய ஆவியானவரால் தூண்டப்பட்டவராக அன்னை மரியாள் பேசுகிறார். அதே போன்று எலிசபெத் அம்மாளும் தூய ஆவியால் தூண்டப்பட்டவராக அங்கே அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அனைவருமே தீர்க்க தரிசனம் பெற்றவர்கள். ஏன் அப்படி கூறுகிறேன் என்றால், ஞானஸ்நானத்திலே நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியாரை பெற்றிருக்கின்றோம். அப்படி என்றால் நான் ஒரு இடத்திலே இருக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் உரைக்கும் பொழுது, தூய ஆவியின் உந்துதலால் நான் பேசும் பொழுது மற்றவர்களும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் பேதுரு பேசிய பொழுது நடந்தது. பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பொழுது பேசிய பொழுது அங்கே இருந்து 3000 பேரும் தூய ஆவியினுடைய தீர்க்க தரிசனம் பெற்றார்கள், தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். ஆக நாம் அனைவருமே ஆவியானவரை பெற்றிருக்கிறோமே. நாம் ஆவியானவரை பெற்றிருக்கும் பொழுது அவருடைய உந்துதலால் தீர்க்க தரிசனம் பேச வேண்டும். ஏன் அந்நிய பாஷை ஒரு சில பேரால் மட்டும்தான் பேச முடியுமா? பேய் ஒரு சில பேரால் மட்டும்தான் ஓட்ட முடியுமா? உங்களால் என்ன ஓட்ட முடியாதா? ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு மகனும் மகளும் இந்த காரியங்களை செய்ய அமைக்கப்படுகிறோம். அது இயேசுவுக்கு பிரியமானவர்களே, அன்னை மரியாள் அபிஷேகம் செய்யப்பட்டார். அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவராக, அதனால்தான் காணாமல பாருங்க, தூய ஆவியால் தூண்டப்பட்டவராக தான் சில வார்த்தைகளை நம்ம உச்சரிக்க முடியும்னு சொன்னோம்.
எல்லாராலையும் உச்சரிக்க முடியாது. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அது யாரால் தூண்ட பெற்றது? தூய ஆவியால் தூண்ட பெற்றவராக அனைவரையும் அந்த வார்த்தையை சொல்கிறார். அங்கே இருந்த பணியாளர்களுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்கின்றது. அதே போன்று கல்வாரி மலையிலே சிலுவை அடியிலே நிற்கும் பொழுது எல்லாரும் ஆண்டவரை விட்டு ஓடி போயிறாங்க. ஒரு மகன் அம்மா அப்பா முன்னாடி சாவது எவ்வளவு ஒரு கொடூரமான செயல் தெரியுமா? அவருடைய மனதையும் அவருடைய இதயத்தையும் திடப்படுத்தியது அந்த நேரத்திலே தூய ஆவியார் என்பது. அதே போன்று பெந்தகோஸ்தே திருவிழாவின் போது அப்போஸ்தலரோடு இருந்த பொழுது அங்கே பரவச பேச்சு பேசுகிறார் அன்னை மரியா. யார் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அப்போஸ்தலர்களும் ஆவியால் நிரப்பப்படுகிறார்கள். அவர்களுக்கு தைரியம் ஊட்டுகிறார். ஆக தீர்க்க தரிசனம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் ஆவியினுடைய வல்லமையினாலே அக்கினியினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக அந்நிய பாஷை பேசிதான் வேற வழியே கிடையாது. ஆக அதை நாம் முதலில் உணர வேண்டும். அன்னை மரியாளுடைய வாழ்விலே ஆவியானவர் அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார். அதே போன்று இயேசுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது இயேசு என்னதான் கடவுளுடைய மகனாக இருந்தாலும் யாரை சார்ந்திருந்தார் தெரியுமா? அவர் பிறந்ததே தூய ஆவியானவர் தான். அப்படின்னா அவர் செய்த அற்புத செயல்களும் வல்ல செயல்களும் அவருடைய இறப்பும் உயிர்ப்பும் யாரால் நிகழ்ந்திருக்கப்படும்? தூய ஆவியானால் தான் நிகழ்ந்திருக்கப்படும். அவர் எல்லாவற்றிற்கும் தூய ஆவியாரை சார்ந்திருந்தார். ஏற்கனவே இயேசுவை பற்றிய இறைவாக்குகள் முன்னரே அறிவிக்கப்பட்டன. 1 பேதுரு 1வது அதிகாரம் 10 முதல் 11 முடிவுள்ள வசனங்களை படிக்கின்றோம். உங்களுக்கென்றிருந்த அருளை பற்றி தான் இறைவாக்கினர் இறைவாக்குரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி ஆய்ந்து பார்த்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். ஆக இறைவாக்கினர்கள் முன்னுரைத்ததெல்லாம் யாரை பற்றி? கிறிஸ்துவை பற்றி. அது யாரால் நடத்தப்பட்டது? தூய ஆவியானவரால் நடத்தப்பட்டது. இயேசுவின் பிறப்பு தூய ஆவியானவரால். அதே போன்று இயேசு தூய ஆவியின் துணையோடும் வல்லமையோடும் போதிக்கின்றார், அறிவுறுத்துகின்றார். இதைத்தான் படிக்கின்றோம் திருத்தூதர் பணியிலே 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே இயேசு திருத்தூதர்களுக்கு தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்தினார். அவர் பேசினது, அவர் செஞ்சது எல்லாமே தூய ஆவியால். அதே போன்று தூய ஆவியினால் தான் வல்ல செயல்கள் செய்திருக்கின்றார். இதை படிக்கின்றோம் திருத்தூதர் பணியிலே 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததினால் அவர் அவ்வளவு அற்புதங்களை அதிசயங்கள் செய்தார். அதே போன்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12:28வது வசனத்திலே படிக்கின்றோம். நான் தூய ஆவியை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்று ஆண்டவர் அறிக்கையிடுகிறார். ஆக மற்றவர்களெல்லாம் பெயல்செபூலை கண்டு ஓட்டும் பொழுது நான் பெயல்செபூல் பேய்களை தலைவர் வச்சு நான் எப்படி பேய் ஓட்ட முடியும்? என்னில் செயல்படுவது தூய ஆவியாரே. ஆக அந்த தூய ஆவியார் தான் ஆண்டவரை பேய்களை ஓட்ட செய்தார். அதே போன்று அவ்வப்பொழுது ஆண்டவர் சொல்வது நான் தூய ஆவியாரில் வேறு வகை அடைகிறேன் சொல்லுவார். லூக்கா நற்செய்தியிலே 10வது அதிகாரம் 21வது வசனத்திலே படிக்கின்றோம். இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து இதோ அவருடைய வாய்மொழிகள் வெளிப்படுகின்றன. அதே போன்று இயேசுவின் மரணம் யாரால் அப்படின்னு பார்த்தோம்னா எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 9வது அதிகாரம் 14வது வசனத்திலே என்றும் உள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. ஆக தூய ஆவியினால் தான் அவர் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். அதே போன்று இயேசுவின் உயிர் பண்புக்குரியவர்களே படிக்கிறேன் கேளுங்கள். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் இத பவுல் சொல்றாரு. இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்த அந்த ஆவியானவர் உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? நீங்க பவுல் அவங்களை பார்த்து கேட்கிறாரு. ஆக அவர் சொல்லுகிறார். மேலும் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரம் 11 முதல் 13 முடிவுள்ள வசனத்திலே அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் குருக்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை தட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எவ்வாறு இயேசுவே தூய ஆவியாரை சார்ந்திருந்தார். அப்பேற்பட்ட கடவுளின் மகனே தூய ஆவியாரின் வல்லமையினால் அவருடைய பிறப்பு முதல் உயிர்ப்பு வரை தூய ஆவியார் அவருடைய வாழ்விலே செயல்பட்டார். அதனால் தான் இயேசுவால் அவ்வளவு காரியங்களை சாதிக்க முடிந்தது.
அப்பா பிதாவினுடைய திட்டத்தை முழுமையாக செய்து முடிக்க முடிந்தது. அவருடைய துணை இல்லாமல் அவர் செய்திருக்க முடியாது. அவரே சொல்லுகிறார். அதனால்தான் தன்னை விட்டு போன பிறகு சீடர்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. இயேசுடைய வல்லமையினால அவங்க எல்லாத்தையும் பார்க்கறாங்க. இயேசு வந்து பேய் ஓட்டுறாரு, உண்மை செய்யறாரு, இறந்தவர்களை உயிர் எல்லாத்தையும் பார்க்கறாங்க. இயேசு செத்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? என்ன தொடர்ந்து நச்செய்தியா வச்சாங்க? இல்லையே. அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. மீன் பிடிக்க போறவங்க மீன் பிடிக்க கடலுக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ இயேசு தனக்கு பின்னாடி அவங்க அந்த வல்லமை இல்லாமல் இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஒரு துணையாக. ஆகவேதான் நமக்குரியவர்களே, பெந்தெகோஸ்தே பெருவிழாவின் போது அப்போஸ்தலர்கள் மீதும் 50 நாள் கழிச்சு அப்போஸ்தலர்கள் மீதும் இதோ அன்னை மரியாள் மீதும் தூய ஆவியார் இறங்கி வந்து அபிஷேகப்படுத்துகிறார். அதனால் தான் திருத்தூதர்கள் ஆண்டவர் செஞ்சதை விட அவ்வளவு அற்புதங்கள் செய்கிறார். ராயப்ப நடந்து போறாரு. அவருடைய நிழல் பட்டவங்க எல்லாம் சுகமாகறாங்க. எல்லாரும் அவருடைய நிழல் படாதான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க. சின்னப்பர் புனித பவுலின் மீது வைத்த துணி, அவர் மேல பட்ட எந்த பொருளும் அதை கொண்டு போய் எங்கேயாவது சுகமில்லாதவங்க எங்க கொண்டு போய் அந்த துணியை கொண்டு போய் வச்சாங்கனாலும் அவங்கள சுகமாகறாங்க. ஆக அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் தூய ஆவியினால். இயேசு எவ்வளவு அற்புதங்களை செய்தாரோ அதை விட 2 மடங்கு செய்கிறார். ஆக அவர்கள் தைரியமாக நற்செய்தி அறிவித்தார்கள் என்றால் அது தூய ஆவியினால் தான். பாருங்க, திருத்தூதர் பணியில படிக்கிறோம் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல, அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பேசினார். அவ்வளவு நேரம் பயந்து போனவர் இல்லைங்களா? பேதுரு படிக்கல, யோவானும் படிக்கல. இவங்க 2 பேருக்கு தைரியமா போதிக்கிறாங்க. திருத்தூதர் பணியில படிக்கிற போய் நச்சைக்கு அறிவிக்கிறாங்க. அங்க இருந்த மறைமுக அறிஞர்கள் பரிசேயர் சதுசேயர்கள் நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிற கூட்டம், இவங்க படிச்சது கிடையாது, இவங்களுக்கு இந்த ஞானமும் விவேகம் எங்கிருந்து வந்தது? தூய ஆவியானவர். அந்த தைரியம் தூய ஆவியானவரிடம் வந்தது. அவருடைய போதனை அவ்வளவு வல்லமையாக இருந்தது. எப்படி? அந்த தூய ஆவியானவர். அது இளையேசுவில் பிரியமானவர்களே, அதே போன்று அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார்கள். நான் சொன்னது போல அவர்கள் பாருங்க, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், பக்கவாதம் கொண்டோரும் சுகமாகிறார்கள். திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 41வது வசனத்தில் படிச்சோன்னா இவ்வளவு நடக்குது அன்புக்குரியவர்களே. அதே போன்று 44 முதல் 45 முடிய படிக்கும் பொழுது, நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர், நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்து கொடுத்தார்கள். நம்மளால இப்ப சொத்தை வித்து மற்றவங்களுக்கு பயன்படுத்தினா கொடுக்க முடியுமா? அந்த மனம் வரணும்னா யார் நம்மள்ட்ட இருக்கணும் தெரியுமா? தூயாவியார் இருக்கணும். தூயாவியார் நம்மள்ட்ட இருந்தா, நாம் அபிஷேகம் செய்யப்பட்டால் அந்த மனம் வரும், அந்த உள்ளம் வரும். அப்படின்னா நம்ம தூயாவியார் தூங்க வச்சுட்டு இருக்கிறோம். அவர் நம்மள செயல்படுவது கிடையாது இல்லைங்களா? அவர் செயல்பட்டால் மாறாத, அதாவது கல்லான இதயங்களும் இதோ கரைந்து போகும். உடைச்சிருவார் ஆண்டவர். இந்த தூயாவியார் உடைச்சிருவார். அவர் இருந்தால் அங்க பாருங்க அவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கின்றன. அதே போன்று அவர்கள் ஜெபத்திலே நேரத்தை செலவழிக்கிறார்கள். யாருடைய வல்லமைனால்? தூய ஆவியின் வல்லமைனால். அங்க கெத்செமனி தோட்டத்துல ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க தூங்கினாங்க இல்லைங்களா? கடவுளோடு இருந்த பொழுது தூங்கினாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? தூயாவியார் வந்த உடனே எழுந்து ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்த உடனே அங்கு தூயாவியார் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதை அவர்கள் பார்க்கிறார்கள். அதே போன்று அவர்கள் நெருக்கமாக தூயாவியரோடு நெருக்கமாக வாழ்ந்தார்கள். அதான் சொன்னேன், பேதுரு நடந்து போகும் பொழுது அவ்வளவு அற்புதங்கள் நடந்தன. அதே போன்று புனித பவுல் அவர் மேற்பட்ட துணியை வச்ச உடனே எத்தனையோ பேர் சுகம் பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற நீங்க திருத்தூதர்கள் பணிகளை எடுத்து படிச்சீங்கன்னா அவ்வளவு அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, அதிசயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த இயேசு பிரியமானவர்களை நம்ம என்ன செய்யணும்? அன்னை மரியா தூய ஆவியின் மூலமாக பயன்படுத்தப்பட்டார். இயேசு தூய ஆவியாரை சார்ந்திருந்தார். திருத்தூதர்கள் தூய ஆவியினுடைய துணை இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. திருச்சபையே ஆரம்பித்தது பெந்தெகோஸ்தே பெருவிழாவின் போது. கத்தோலிக்க திருச்சபைக்கு ஏதோ ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு, பேதுரு உன்மேல்
நீ பாறை மீது என்னுடைய திருச்சபையை கட்டுகிறேன் என்று. ஆனால் அந்த திருச்சபை உயிரோட்டமுள்ள ஒரு திருச்சபையாக ஆரம்பித்தது ஆவியானவருடைய வருகையினால். இன்று நம்மை வழி நடத்தி கொண்டிருப்பவர், தேர்ச்சி கொண்டிருப்பவர், இன்று நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருப்பவர் அந்த தூய ஆவியார். அப்படிப்பட்ட தூய ஆவியாருக்கு நாம் நம்மளால் எடுக்கிற நிலையில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் அந்த ஆவியாரை நாம் அனுமதிக்க வேண்டும். நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டும். அப்பேற்பட்ட கடவுளின் மகனை சார்ந்து வாழும் பொழுது நீங்களும் நானும் எம்மாத்திரம். அன்னை மரியாள் கடவுளுடைய தாயே தூய ஆவியாரை சார்ந்திருந்தாரே. அப்போஸ்தலர்கள், இயேசுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் சார்ந்திருந்தார்களே. உங்களையும் என்னையும் ஆண்டவர் திருமுறைக்கின் போது நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். ஆக நாம் அவரை சார்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆவியானவர் நம்மை திக்கற்றவர்களாக இருந்தார். அவர் எப்பொழுதுமே நமக்கு நல்ல ஆலோசனை வழங்கி, நம்முடைய குறிப்பாக துன்ப நேரத்தில் நல்ல ஆலோசனை தந்து எப்பயுமே நம்மளோடு இருந்து நம்ம வழிநடத்தக்கூடிய அந்த மூன்றாம் நபராகிய தூய ஆவியாரை, மூவரு கடவுளின் பிரதிநிதியாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தூய ஆவியாரை பற்றி கொள்வோம். அவர் நம்முடைய இதயங்களை, உள்ளங்களை, அறிவையும் இதுவும் ஆட்கொண்டு நம்முடைய வாழ்விலை மாற்றங்களை கொண்டு வருவதாக கடவுள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அப்போஸ்தலர்கள் பல்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினர். ஆண்டவரின் அருட்செயல்களை அறிக்கையிட்டனர். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமாகிய இறைவா, உம்முடைய ஆவியால் எங்களை வழிநடத்துகின்றி உமது அருட்காவலில் நாங்கள் உயிர்வாழச் செய்கின்றீர். எம் மீது இறங்கி எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய் தருணம். உண்மையை நம்பியிருக்கும் எங்கள் விசுவாசம் மேன்மேலும் உறுதி பெறுமாறு உம்முடைய ஆவியின் கொடைகளை எங்களுக்கு நிறைவாய் தந்து உதவி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். போற்றி
பிதாவினுடைய ஒரே மகன் நம் மத்தியில் எழுந்தருளை வந்து இருக்கின்றார். தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படுகிற தூய ஆவியார் இதோ நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாளுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்த அந்த ஆவியானவர், இயேசுவின் வாழ்விலே செய்த அந்த ஆவியானவர், ஏதோ திருத்தூதர்கள் வாழ்விலே செயலாற்றிய தூய ஆவியார் நம் மத்தியிலே ஏதோ ஆண்டவருடைய மகன் மூலமாக வந்திருக்கின்றார். கண்களை மூடி வாஞ்சையோடு கடன்களை விரைத்தவர்களாக எந்த ஒரு பராப்பிடத்து பேடிக்கைகளுக்கு இடம் கொடுக்காத வீடுகளிலே இருந்து நீங்கள் ஏதோ ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் முன்பாக அமருங்கள். ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறார், சீடர்களை பார்த்து கேட்ட அதே கேள்வியை 1 மணி நேரமாவது என்னோடு அவர் செவிக்க மாட்டீர்களா? அதுவும் இந்த கொரோனா சமயத்திலே எவ்வளவோ தீமைகள், இதோ தீயவனுடைய ஆதிக்கம் தலைகளில் ஆடுகிறது. அவனுடைய கட்டுக்களை உடைக்க வேண்டுமா? இதோ ஆண்டவரை நோக்கி செவிப்போம். தூதர்கள் இதோ பின்னகத்திலே அணியணையாக எப்பொழுதும் இந்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த உன்னதரை, அந்த தூயவரை, அந்த பரிசுத்தமானவரை, மாசற்றவரை, பாவமே இல்லாத அந்த தூயவரை இதோ விண்ணக அரியணையிலே 24 மூப்பர்கள் தென்னிணைத்து வணங்கக்கூடிய இந்த சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கடவுள் தம்மையே தாழ்த்தி தப்பத்தின் வழியாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறாரே. அவரை பார்த்து நாம் செபிப்போமா? அந்த நாமத்தை நாமும் உச்சரிப்போமா? விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, இதோ எவ்வளவோ கவலைகளோடு, கண்ணீரோடு, என்னுடைய குடும்பத்திலே பாரங்கள் தீராத ஆண்டவரே, குறைகள் போகாத, என்னுடைய வறுமைகள் தீராத, இந்த நோய், இந்த தொற்று நோயாக என்னுடைய உலகத்தை விட்டு அழிந்து போகாத, இந்த எப்பொழுது நீ இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கவலையோடு செபிக்கிறவர்களே, இயேசுவுக்கு பிரியமானவர்களே, இவர்கள் இந்த கடவுள் இதோ இதயத்தை திறந்தவராக உங்களுடைய இதயத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் கேட்பதற்கு முன்பாகவே நம்மை அறிந்திருக்கிறவர். நம்முடைய உதடுகளிலிருந்து வார்த்தைகள் வெளிவருவதற்கு முன்பாகவே உன்னுடைய எண்ணத்தை எண்ணத்துல என்ன வார்த்தைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன கேட்க போகிறாய் என்று அறிந்தவராக இதோ அந்த தூய ஆவியார் நம்மளை செயல்படுபவராக அமர்ந்து நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வாஞ்சையோடு, சிராபின்களோடு, கெரூபின்களோடு, இதோ அதிதூதர்கள், மிக்கேல், கபிரியேல், ரஃபாயேல், அனைத்து வானக சேனைகள், அனைத்து அதிகாரத்தோடும் சேர்ந்து இப்பொழுது நாம் கரங்களை விரித்தவர்களாக அதே நாமத்தை இதோ உச்சரிப்போம். தூயவர், தூயவர் என்று. தூயவர், அன்புக்குரியவர்களே, அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஆவியானவர் நம்மிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆவியானவருடைய துணை இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை தான் இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். இதோ ஆண்டவர் 30 ஆண்டுகள் தன்னுடைய தாயோடும் தந்தையோடும் குடும்பத்தோடும் வாழ்க்கையை செலவழிக்கின்றார். ஆனால் அந்த 3 வருடங்கள் அவ்வளவு அற்புதங்களை அதிசயங்கள் செய்தார் என்றால், எப்பொழுது யோர்தான் ஆற்றிலே போய் திருமுழுக்கு பெற்றாரோ, தூய ஆவியார் அவர் மீது இறங்கி வந்தாரோ, புறாப்படிகளே அவர் மீது இறங்கி வருகிறார். ஆவியினால் அபிஷேகம் செய்யப்படுகிறார். அவர்
அப்பொழுதுதான் அவர் வந்து எசாயா இறைவாக்கினர் உரைத்தது போன்று ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, இதோ சிறைப்பட்டவர் விடுதலை அடைய, நோயாளிகள் சுகமாக இறந்தவர்களை உயிர்ப்பிக்க என்று தன்னை பற்றி எசாயா இறைவாக்கு உரைத்தது தூய ஆவியால் நிரப்பப்பட்ட பிறகுதான் அவருடைய வாழ்வில் நிறைவேறுகிறது. அங்கு நாமும் அதே போன்றுதான் ஞானஸ்நானத்தின் போது ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக கிறிஸ்துவ வாழ்வு வாழ அவருடைய போதனைகளின்படி, குறிப்பாக தூய ஆவியார் என்ன நமக்கு திட்டமிட்டு இருக்கின்றார், அப்பா பிதா என்ன திட்டமிட்டு இருக்கிறார், உன்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே உன்னை வைத்து ஆண்டவர் ஏதோ சாதிக்க விரும்புகிறார். இயேசுவை வைத்து அப்பா பிதா ஒரு திட்டம் வைத்திருந்தார், நம் அனைவரையும் மீட்க வேண்டும் என்பதற்காக. நம்ம எல்லாரும் ஆதி பெற்றோரின் பாவத்தினால், குறிப்பாக ஆதாமினால் வந்த சாபம், அந்த பாவம் இதோ முழுமையாக அழிக்கப்பட வேண்டும். நாம் எவ்வாறு அதாவது ஆண்டவர் பிறந்த பொழுது எவ்வாறு அந்த அருள்நிலையில இருந்தால் அந்த அருள்நிலைக்கு நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசுவை இதோ தூய ஆவியானவராக அனுப்பினார். ஆக அப்பா பிதாவினுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் இயேசுவை அப்பா பிதா அனுப்புகிறார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் யார்? தூய ஆவியார். அதே போன்றுதான் நீங்களும் நானும் உலகத்துல பிறந்திருக்கிறோம், சும்மா கிடையாது. அப்பா பிதா உன்னையும் என்னையும் வைத்து ஏதோ சாதிக்க விரும்புகிறார். எவ்வாறு இயேசுவை வைத்து இந்த உலகத்தை மீட்டாரோ அதே போன்று உன்னையும் என்னையும் வைத்து இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வல்லமையை அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். அதற்கு துணையாளராகிய தூய ஆவியாரை இதோ அப்பா பிதாவும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஞானஸ்நானத்தின் போது அவர் நம் மீது அசைவாடுகிறார், நமக்குள் உயிரோட்டம் உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு உயிரோட்டம் உள்ளவராக என்றால் நம்மை ஒருபோதும் கைவிடாதவராக, எப்பொழுதுமே நமக்கு ஆலோசனை தந்து கொண்டு நம்மை வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றார். இயேசு பிரியமானவர்களே, இதோ தூய ஆவியாரை நாம் அவருடைய பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். அதற்கு ஆயத்தமாகத்தான் இந்த ரமலானை எடுக்கின்ற தூய ஆவியார்கள். ஆக நாம் இப்பொழுது இந்த நேரத்தில் தூய ஆவியாரை நாம் வரவேற்போம். அவர் எவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். மரியாதை பயன்படுத்தி, இயேசுவை பயன்படுத்தி, அதே போன்று திருத்தூதர்களை பயன்படுத்தி எவ்வளவு அதிசயங்களை செய்தவர். நம் மத்தியிலே அவர் இப்பொழுது இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது உங்களை ஒரு ஒருக்கமாக வாஞ்சியோடு ஜெபிப்போமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நாம் செலுத்த வேண்டும், எதற்காக செலுத்த வேண்டும்? கற்றுத்தரும் ஆவியானவரே, எங்களுக்குள் வாங்க, எங்களுக்கு வேதவசனம் புரியணும். பல நேரங்களில் நாங்கள் விவேகம் படிக்கிறோம், செலுக்கிறோம், எங்களால் உண்மை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆவியானவரே என்று சொல்லி பாடுவோமாக. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த
உம்மை போற்ற உம்மை வாஞ்சையோடு ஆராதிக்கக்கூடிய வல்லமையை தாமப்பா என்று சொல்லி ஜெபிப்போமாக. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித் தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகள் சூழ்ச்சிகள் செய்தாலும் ஆண்டவரே, சாத்தானுடைய ஆதிக்கம் இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் பலவீனங்களை நீக்கி இதோ உம்மோடு இருந்து உம்மை ஸ்துதிக்க வந்தார் ஆண்டவரே. குறிப்பாக இந்த கொரோனா சமயத்திலே ஆண்டவரே, இந்த தீமைகள் அழிந்து போவதும் சாத்தானுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அவருடைய அதிகாரம் உலகத்திலே இதோ தொலைக்கோங்க கூட ஆண்டவரே. அவருடைய பார்வை அவருடைய செயல்களும் இந்த தொற்று நோயானது கொரோனா வைரஸ் ஆனது இதோ முழுவதுமாக அழிந்து இந்த உலகமானது மீட்படைய வேண்டும். நீர் கொண்டு வந்த மீட்பு எங்களிலே செயல்பட வேண்டும். எங்களை வழிநடத்துகிற தூய ஆவியாரே, இதோ உலகத்தை சுத்திகரிப்பாக எகிப்திலே நீ கடந்து சென்றது போன்று ஒரு பரிசுத்த பிரசனம் எங்கள் மத்தியிலே, எங்கள் தெருக்களிலே, எங்கள் ஊர்களிலே, எங்கள் நாடுகளிலே, இந்த உலகத்திலே நடந்து செல்ல வேண்டும், கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இதோ எங்களுடைய குறைகள், கண்ணீர், கவலைகள், துன்பங்கள் இதோ குறிப்பாக அவனுடைய பார்வை எங்களுக்கு அவற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய கூக்குரலை கேளும் பிதாவே என்று சொல்லி செபிப்போமா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள், எதிர்க்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள், எதிர்க்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள், பலவீனங்கள் நீங்கு, உற்சாகத்தை நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள், பலவீனங்கள் நீங்கு, உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தப்போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தப்போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த நேரத்திலே உமது பிள்ளைகளை உமது பதம் கொண்டு வருகிறோம். இதோ கல்வாரி மலையிலே இருந்து சிந்திய ரத்தம் தண்ணீரானது, இந்த ரத்தம் தண்ணீரானது வழிந்தோடட்டுமானவரே. உமது விண்ணக கதவுகளை திறந்து விடுங்கள். இதோ அந்த ஆலயத்திலிருந்து அந்த வல்லமை புறப்பட்டது என்று சொன்னீரா ஆண்டவரே. அந்த வல்லமையானது இதோ உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடட்டுமா. ஒரு பரிசுத்த பிரசனம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இதோ நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஜெபம் இந்த நவநாளானது பதத்திற்கு கொண்டு வரப்படும். அனைத்து காவல் சமரசங்களும் எங்களுக்கு இந்த நேரத்தில் கடுமையை கட்டளையிடும் ஆண்டவரே. உமது தூதர்கள் என்னுடைய விண்ணப்பங்களை ஏற்றி இதோ உமது விண்ணக அரியணைக்கு கொண்டு வர கட்டளையிடும் ஆண்டவரே. தூய ஆவியாரை இதோ எங்கள் மீது இறங்கி வாரும். அன்று வேத
பெருவிழாவின் போது இறங்கி வந்து அபிஷேகப்படுத்திய ஆவியாரை இப்பொழுது இறங்கி வாருங்கள். எங்களுடைய மக்களுடைய கண்ணீரை பாருங்கள். இந்த நேரத்தில் உமது வல்லமை தீப்படைகள் புறப்படுகிறது. உமது இறைபதிகள் இதோ வீசப்படுவர்கள் மீதும் உமது அக்னி பிரவேசம் இங்கே ஆரம்பமானது. இந்த உலகமானது சுத்திகரிக்கப்பட்டது. அக்னி மழையினாலே அபிஷேகப்படுத்தும். உமது நெருப்பினாலே இந்த வைரஸானது சுத்திகரிக்கப்பட்டது. மருத்துவர்கள் இதோ சிறுநீர்கள், தன்னார்வ தொண்டர்கள், குருக்கள், கண்ணியர்கள் எத்தனை பேர் இதோ செபிக்கிற வேலையில் பணிகள் செய்து கொண்டிருக்கிற வேலை பிரசன்னத்தை அவர்கள் மீது அனுப்பமானவரை, நோயாளிகள் சுகமாகமானவரை, கொரோனா வைரஸினால் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய பாற்றியமான குடும்பத்திலே வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்களே, உணவுப் பொருள் இல்லாமல் இல்லாமல் தோற்றிருக்கிறாங்களே, இதோ தெருக்களிலே இருக்கிற மக்கள் எல்லாம் எங்கே போவார்கள் ஆண்டவரே? இது பரிசுத்த பிரசன்னத்தினால் இவர்களை ஆசீர்வதி. அது வல்லமையினால் அபிஷேகப்படுத்தும். ஒரு பரிசுத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபமானது எங்களுடைய கண்ணீரானது எங்களுடைய கூக்குரலானது வீணாக போகக்கூடாது. இதோ வீடுகளிலே செபிக்கிற ஆத்திரையோடு இதோ மகிழ்ச்சியை கேளும். எல்லோருமே கேட்போம். மகிழ்ச்சியோடு ஆண்டவரே இந்த மடியில் அமர்ந்து போடு. உடைய வல்லமையினாலே இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆகாதது ஒன்றுமில்லை. கூட எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. தடுத்தாவும் என்று சொல்கிறேன், எப்பத்தா என்று சொல்கிறேன், இதோ லாசரை கலைக்கு வெளியே வா என்று சொல்கிறேன். இதோ இந்த நேரத்தில் உங்களுடைய மகள் சுத்தமாவாள் என்று சொல்கிறேன். ஆண்டவரே அதே வார்த்தைகளை ஒரு பிள்ளைகளை சொல்லுங்க ஆண்டவரே. எங்களை பார்த்து எத்தனை பேர் செபிக்கிறார்கள் இன்னமுள்ளதான் இப்பொழுது கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. இதோ நல்லபடியாக இந்த குழந்தை சிறந்த வேண்டும் என்று ஒரு சந்தோஷம் கேட்டார். இதோ எத்தனை மருத்துவமனைகளிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறப்பற்ற கீழத்திருந்த வேண்டும் என்று கண்ணீரோடு வாஞ்சையோடு ஜெபிக்கிற அனைவரும் இதோட ஜெபங்கள் கேட்கப்படலாம். இதோ இறந்தவர்களுக்கு நித்திய பாக்கியம் ஆண்டவரே. வேலையில்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியிலே அவர்களுக்கு உதவுங்க ஆண்டவரே. இதோ படிக்கும் வேலையில்லாமல்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென்.
நீ